விக்ரம், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த சேர்மேன் எங்களை ரொம்ப அலட்சியமா நடத்தினாரு. இங்க பாருமா, தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் ஆசைப்படணும். உங்களுக்கு ஏதாவது ஆப்ளிகேஷன் இருந்தா சொல்லுங்க, கன்சிடர் பண்றேன். அதுவும் இல்லையா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஸ்கூல்ல ஆயா வேலை வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எங்களுக்கு ரீவேல்யூவேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண முடியுமா இல்ல முடியாதா? உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா உடனே வெளியில போங்க. இந்த பொண்ணோட டிசி, கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் நாங்க தான் தரணும். ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற மனுஷனால எப்படி அந்த மாதிரி பேச முடிஞ்சதுன்னு தான் தெரியல. இனியா இந்த எம்ஏ, எம்ஃபில், டாக்டர்ஸ்டி, டாக்டரேட்லாம் வாங்கிட்டு எத்துக்கலா ஸ்கூலை நடத்துகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சில பேர் சாராய கடை நடத்துகிறவன், ஏன் சமுதாயத்தில் குற்றவாளியாக இருக்கிறவன்லாம் இன்னைக்கு ஸ்கூல் நடத்துகிறான். நீ சொல்கிறிய சேர்மன் அந்த 2வது கேட்டகரியில தான் வருவான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி நடந்திருக்கான். திவ்யா ஃபெயில் ஆனதுல அவருக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல விக்ரம். திவ்யா குவார்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா. அதுல மட்டும் எப்படி ஃபெயில் ஆக முடியும்னு அவர் யோசிக்கவே இல்ல. அதுதான் அந்த பொண்ணோட தலையெழுத்து. என்ன செய்ய முடியும்னு கேக்குறாரு. விக்ரம், ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி? இப்போ பணக்கார பசங்களுக்கு பெரிய படிப்புக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக நல்லா படிக்கக்கூடிய பசங்களோட மார்க்கையும் நல்லா படிக்காத பணக்கார வீட்டு பசங்களோட மார்க்கையும் மாத்தி அதுக்கு அவங்க பணம் வாங்கிக்கிறது, அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முன்ன கொஞ்ச நஞ்ச ஸ்கூல்ஸ்ல அப்படிலாம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. பட் எனக்கு என்னவோ இங்கேயும் அப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. இருக்கலாம். ஆனா எவிடன்ஸ் இல்லாம நம்ம யாரையுமே சந்தேகப்பட முடியாதுல்ல. சரி ஓகே. ஓ சரி ஓகே. அந்த சேர்மன் நீ சொல்ற மாதிரி ஒரு ஆளுன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு வேலை செய். அவன் முகத்தரையை கிழிச்சிடலாம். என்ன செய்யணும் விக்ரம்? இது ஒண்ணு பண்ணா மாட்டிப்பான். கையை கொடுங்க விக்ரம். சூப்பர் விக்ரம், அசத்திட்டீங்க. இதுக்குதான் உங்கள மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணுங்கிறது. இனியா, நீ நாளைக்கு திவ்யா கூட்டிட்டு போ. மற்ற விஷயம் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே? Thank you so much விக்ரம். சரி, நான் போய் கிரேவி ரெடி பண்றேன். என்ன இப்படிலாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்ற தேங்க்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல தேங்க்ஸ் சொல்ற ஃபார்மேட்டே வேற. வா வா இங்க வா, சொல்லி தரவா. இங்க உட்காரு, இங்க உட்காரு, உட்காரு, சொல்லி தரவா. முதல்ல சாப்பிட்டு முடிங்க. தேங்க்ஸோட ஃபார்மேட் அப்புறம் அந்த ஃபார்மேட் என்ன நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் அது கூட ஓகே தான். My baby. யாழ்னி, இன்னும் உன் மாமா இனியா திட்டினதே நினைச்சிட்டு இருக்கியா? அவரை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. கோவம் வந்துச்சுன்னா வார்த்தைய விஷமா கக்குவாரு. அதுவும் வயசாக வயசாக அந்த குணம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அத பத்தி யோசிக்காத, விடு. அத்தை, நம்ம இப்ப என்ன ஆசைப்பட்டுட்டோம்? உண்மையிலேயே குழந்தையோட இருக்கிறவ இனியாதான். அவளுக்கு வாய்க்கு ருசியா கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். அது தப்பா? இதுக்கு கூட வழி இல்லைன்னா அவளுக்கு அக்காவா இருந்து என்ன பிரயோஜனம் அத்தை? யாழ்னி, என்ன இப்படி பட்டவர்த்தனமா பேசுற? அந்த அமுதா காதுல விழுந்துற போது கொஞ்சம் அமைதியா பேசு. அத்தை, எனக்கு ஒரு விஷயம் புரியல அத்தை. மாமா மண்ணடிக்க போறேன், சாயந்தரம் தான் வருவேன்னு சொன்னாரு. அதனாலதான் நம்ம பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு போகலான்னு முடிவு பண்ணோம். ஆனா நம்ம கிளம்புற நேரமா பார்த்து மாமா எப்படி திடீர்னு இங்க வந்து நின்னாரு? யாரு மாமாக்கு தகவல் சொல்லிருப்பா? இங்க இருந்து வேற யாரும் தகவல் சொல்லிருப்பாங்க? எல்லாம் அந்த குந்தாணி அமுதா வேலையாதான் இருக்கும். அமுதா சித்தி இதெல்லாமா போய் சொல்லுவாங்க? கடைசியில கூட பலகாரத்தை கொண்டு போய்
இந்த ஒரு தடவை குடுக்கட்டும்னு தானே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. பாத்தியா, நீயே அவளை நல்லவன்னு சொல்ற. அவ இப்படி ஈஸியா யாரையும் ஏமாத்திருவா. அவளுக்கு 2 முகம் இருக்கு, 2 நாக்கு இருக்கு. நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர்கிட்ட நம்மள பத்தி தப்பா ஏதாவது சொல்லுவா. அவதான் நம்மள பத்தி உன் மாமா கிட்ட வத்தி வச்சது. ச்சே, அமுதா சித்தி போயும் போயும் இனியாக்கு ஒரு பலகாரம் பண்ணி கொடுக்கற விஷயத்திலயா இப்படி பண்ணுவாங்க? ரொம்ப வருத்தமா இருக்கத்த. யாழினி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நமக்கு அப்படி பண்ணுனல்ல, இன்னைக்கு அவளை டாய்லெட்டுக்கும் வீட்டுக்கும் ஓட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. என்னத்த பண்ண போறீங்க இப்போ? ஜிலேபியில பேதி மருந்த போட்டு வச்சிருக்கேன். அத மட்டும் அவ சாப்பிட்டா இன்னைக்கு அவ தொலைஞ்சா. வந்துட்டா. நான் பேசுறதுக்கு மட்டும் சும்மா நீ கம்பெனி கொடு. என்ன நடக்குதுன்னு பாரு. மறுபடியும் இனியாவுக்கு ஸ்வீட் கொடுக்க முடியலன்னு நீ வருத்தப்படுற மாதிரி நடி. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. என்னது, மாமியாரும் மருமகளும் ஏதோ குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க. வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா? ஒரு காதை அந்த பக்கமா வைப்போம். அத்தை, அவ்வளோ ஆசையா அவளுக்காக அந்த ஸ்வீட் பண்ணி இனியாக்கு கொடுக்க முடியாம போச்சே அத்தை. ஆமா, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. யாழினி, இதுக்கெல்லாம் போய் நீ எதுக்கு வருத்தப்படுற? உன் மாமா அவரோட சம்பாத்தியத்துல தானே இனியா வீட்டுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட என் பையன் இளங்கோ கொடுத்த பணம் கொஞ்சம் இருக்கு. அதுல நான் டெல்லி ஸ்வீட் கடையில இருந்து நல்ல ஜிலேபி வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நாளைக்கு காலையில உன் மாமா வெளியில போவார்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இனியா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். புரியுதா? என்னத்த சொல்றீங்க? டெல்லி ஜிலேபியா? எங்கத்த வாங்குனீங்க? இதெல்லாம் எப்படி ரகசியமா பண்றீங்க? அம்மா, அந்த ஜிலேபியை எங்க வச்சிருக்கீங்க? ஐயோ யாழினி, இப்படி எல்லாம் ரகசியமா பண்ணலனா இத்தனை வருஷம் உன் மாமா கிட்ட குப்பை கொட்டிட்டு இருந்திருக்க முடியாதுல்ல. அடுத்த தெருவுல ஒரு நார்த் இந்தியன் கடையில தான் நான் வாங்கினேன். ஐயோ அப்பா, செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க வச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? எங்க? கிச்சன்ல கபோர்டு பக்கத்துல மிக்ஸி இருக்குல்ல, அங்கதான் ஒரு டப்பா இருக்கு. அதுல போட்டு மூடி யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா வச்சிருக்கேன். நாளைக்கு எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வரலாம். ஓகே, அப்ப சரி அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. சரி சரி, வேலை செஞ்சதெல்லாம் போதும், நீ போய் ரெஸ்ட் எடு. நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓஹோ, என் அண்ணனுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குதா? இந்த வீட்ல இருந்து எதையும் வெளியே போக விட மாட்டேன். நீங்க இளங்கோ பணத்துல ஸ்வீட் வாங்கி அனுப்புறீங்களா? அது எப்படி இந்த வீட்டை விட்டு போகுதுன்னு நானும் பாக்குறேன். கிச்சன்ல மிக்ஸிக்கு பக்கத்துல இருக்கிற டப்பால தானே இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு. ரெண்டு லட்டு எடுத்து வாயில போட்டதுக்கு வெளியே துரத்தி விட்டீங்கல்ல, இப்போ மொத்த ஸ்வீட்டையும் நான் காலி பண்றேன். அந்த இனியாக்கு எதை கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு நான் பாக்குறேன். டெல்லி ஜிலேபி ஜிலேபி தான், சூப்பரா இருக்கு. ஆனா வேற ஏதோ ஒரு வாடை வருது. ஓஹோ, எண்ணெய்ச்சிக்கு வாடையா இருக்கும்.
ஆனா ருசி நல்லதா இருக்கு. தின்னு தின்னு நல்லா தின்னு. என்னது வயிறு என்னமோ பண்ணுது. என்னது வயிற்றுக்குள்ள ஏதோ வாஷிங் மிஷின் ஓடுற மாதிரி இருக்கு. இது என்ன பூட்டி இருக்கு? யார் இத பூட்டினா? ஐயோ ஐயோ, பாத்ரூம் யார் பூட்டினான்னு தெரியலையே. அனுபவி. ஐயோ, இந்த ரூம் பூட்டி இருக்கு. ஐயோ, யாரோ வேணும்னே தான் எல்லா பாத்ரூமையும் பூட்டி இருக்காங்க. யானி, ஐயோ, யானி ரூம் பாத்ரூம் பூட்டி இருக்கே. ஐயோ கடவுளே. அண்ணி, அண்ணி. ஐயோ, இந்த பாத்ரூம் பூட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, எல்லா பாத்ரூம் பூட்டி வச்சு சாதி பண்றாங்களே. ஐயோ, இந்த வயிறு வேற பயங்கரமா கலக்குது. ஐயோ கடவுளே, ஏன் இப்படின்னு சோதிக்கிற? அம்மா, ஐயோ ஐயோ, எல்லாரும் பாத்ரூம் கதவையும் யாரு பூட்டி வச்சான்னு தெரியலையே. சாவி எங்கன்னு தெரியலையே. சாவி, சாவி. சாவி கொத்து. ஐயோ, இதான் இந்த பூட்டுங்களோட சாவி எல்லாம் இருக்கா? எந்த சாவின்னு தெரியலையே. ஐயோ, இப்ப எந்த ரூமுக்கு போறது? இந்த ரூமுக்கு போலாம். ஐயோ, எந்த சாவின்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, வயிறு வலிக்குது எனக்கு. ஐயோ, வயிற்றுக்குள்ள ஏதோ கடமுடாத சவுண்ட் வருதே. எந்த சாவின்னு தெரியல. கடவுளே, இது திறந்துடணும். ஐயோ, இந்த சாவி உள்ளே போலச்சே. ஐயோ, எந்த சாவியை திறக்கலையே. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எங்க போறது? இதற்குள்ள போவோம். இதுவும் திறக்க மாட்டேங்குதே. ஐயோ, இந்த ரூம்லயும் திறக்கலையே. வேற ரூம்ல ட்ரை பண்ணி பாப்போம். இதுவும் திறக்க மாட்டேங்குதே. அம்மா, ஐயோ, இதுல எந்த சாவின்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, அம்மா, திறந்து தொலை மாட்டேங்குதே. அம்மா, அப்பா, எல்லா சாவியும் எடுத்து வச்சுட்டு சாதி பண்ணிட்டீங்க. அப்பா, வயிறு ரொம்ப வலிக்குதே.
யாரோ பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஐயோ, எனக்கு கொஞ்ச நேரத்துல சாவி கிடைக்கலன்னு இந்த இடமே நாஸ்தி ஆயிடுமே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் உள்ள ஓடுதே. அம்மா, இல்ல வேற வழியே இல்ல. வெளியில இருக்கிற கார்ப்பரேஷன் டாய்லெட் தான் போணும் போல இருக்கு. அம்மா, அவளால இப்போதைக்கு திரும்பி இந்த பக்கம் வர முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து. நல்லா வாட்டி எடுத்துரும். கிடக்கட்டும். இனியா ஐயோ இனியா டைம் ஆயிருச்சு. பசிக்குது இனியா. ஏதோ வந்துட்டேன். ஆ. ஓ ச்சே, அநியாயம். விக்ரம், சாப்பிடுங்க. ஐயா, என்ன இவ்வளவு irresponsible-ஆ பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு முக்கியமா நாட்டை காப்பாத்துற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஊட்டி விட்டா தான் என்ன. அதானே, ஆளை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் லேட் ஆகுது, ஸ்டேஷனுக்கு போகணும்னு குதிக்க வேண்டியது. ஆளை பார்த்த உடனே ஊட்டி விடுன்னு சொல்லி செல்லம் கொஞ்சம் வேண்டியது. இதே வேலையா போச்சுல உங்களுக்கு. ப்ளீஸ் இனியா, ஊட்டி விட. சரி, லேட் ஆகுது. விட மாட்டீங்களே நீங்க. ம். ஆ ஆ ஆ ஃபைல பாருங்க. ஆ ஆ அட. ஆ. ஓ ஓ. ச்சே. ரொம்ப முக்கியமான ஃபைலா? நான் உனக்கு ஊட்டி விடவா? ஓகே ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடு. இல்ல நீங்க எவ்வளவு முக்கியமான ஃபைல் அவசரமா பார்க்கணும்னு சொல்லி கதெல்லாம் விட்டீங்கல்ல, இப்போ அந்த ஃபைல மூடி வச்சுட்டு நான் உனக்கு ஊட்டி விடுவான்னு கேக்குறீங்களா? ஒத விழும். பேசாம சாப்பிடுங்க. நீ எனக்கு ஊட்டி விடும்போது நான் உனக்கு ஊட்டி விட கூடாதா? ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு ஐயா இன்னைக்கு ஆபீஸ்க்கு போற ஐடியாலே இல்ல போல இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங், உடனே கிளம்பியே ஆகணும். அப்ப சாப்பிடுங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை ஊட்டி விட சொல்றது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அவன் சாப்பிடுறதுக்காக இல்ல. ஆ, ஊட்டி விடும்போது ஒய்ஃபோடைய விரல் லேசா உதட்டுல படும்ல, அப்போ ஒரு வைப் ஒண்ணு உண்டாகும் பாரு. அது 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 வேற வேற ஃபீல், வேற விஷயம். அதுதான் கேக்குறேன். இருக்கட்டும். டைம் ஆகுதுல, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புற வழியை பாருங்க. ஓகே? ஐயோ, நான் வந்துட்டேன். ஆன் தி வே. இந்த 10 நிமிஷம் நான் சிக்னல்ல தான் இருக்கேன். இந்தாங்க. போதும் டைம். ஒரே ஒரு வாய். இனி எனக்கு போ மனசே இல்ல, நான் போயே ஆகணும். இன்னும் ஒரு வாய் விக்ரம், ப்ளீஸ் ப்ளீஸ். அவ்வளவுதான். ஹே திவ்யா, உள்ள வா. Please go. Good morning, sir. Good morning, ka. Good morning. Good to see you. திவ்யா, உனக்கு நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். இது ரொம்ப தற்காலிகமான ஒண்ணுதான். சீக்கிரமே இதுல இருந்து நீ வெளியே வந்துருவ. எல்லாத்தையும் இனியா பாத்துப்பா, கவலையே படாத. ஓகே? Thank you, sir. குட். சரி இனியா, இப்ப நீங்க 2 பேர் கிளம்புங்க. நான் சொன்ன விஷயத்தை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே? பி கேர்ஃபுல். ஒன்னையும் பாத்துக்க, இதையும் பாத்துக்க. ஓகே? ஓகே விக்ரம், பாத்துக்க. பை பேபி. பை. வரமா. Okay, sir. Bye. திவ்யா, வா சாப்பிடலாம். இல்லக்கா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, அப்படின்னா நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம உடனே ஸ்கூல் கிளம்பிடலாம். அக்கா, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமா? என்ன திவ்யா, ஏன் அப்படி கேக்குற? இப்போ உனக்கு ரீவால்யூவேஷன் பண்ணணும்ல. அக்கா, ஸ்கூல் சேர்மன் நேத்தே நம்மள ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. இப்போ மறுபடியும் போனா அதே மாதிரி அவமானப்படுத்த மாட்டாரா? நாம பயந்து அப்படியே வீட்ல போய் ஒளிஞ்சுக்குவோம்னு நினைச்சு சும்மா மிரட்டி பாக்குறாங்க. நம்ம தைரியமா நின்னு கேப்போம்.
யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.